விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து மகப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்பவரை பற்றி பார்க்கலாம். பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுதுன்னா, பிரசிடென்ட்க்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்ப்போம், பார்லிமெண்ட் என்கிற ஒரு வார்த்தையும் பார்ப்போம். பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பார்லிமெண்ட்னா எதுப்பா பார்லிமெண்ட்? சீக்கிரம் சொல்லுங்க, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எது? லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்த்தது. ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவா? ஆமா சார். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பணி என்ன? என்னப்பா வேலை? எதுக்கு நம்ம எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்புகிறோம்? என்ன வேலை அவர்களுக்கு? பார்லிமெண்ட் இதுதான் பில்டிங், இதுக்குள்ளே தான் லோக்சபா ராஜ்யசபா என்கிற விஷயம் இருக்குது. 2 அவைகள் கொண்டது. நம்ம பை கேமரலிசம் அப்படின்னு வந்து பார்த்தோம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அப்படியே வந்து பார்த்து இங்கேயும் 2 அவைகள் இருக்கணும். இங்கே ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை போல் இங்கே ராஜ்யங்களின் சபை, மக்களின் சபை, லோக்சபா, ராஜ்யசபா, ராஜ்யங்களின் சபை என்று 2 சபை இருக்குது. பாயிண்ட் என்ன, பார்லிமெண்ட் என்பது வெறும் லோக்சபா ராஜ்யசபாவானா இவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, இவர்களுடைய பணி பார்லிமெண்ட் வந்து எனக்டிங் லா, லெஜிஸ்லேஷன், சட்டங்களை இயற்றுவது தான் இவர்களுடைய கடமை. இப்போ பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை இயற்றுது. ஒரு பாயிண்ட் நான் வந்து முன்னாடியே கிளாஸஸில் என்ன பேசிட்டோன்னு பார்த்தா, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அகேன்ஸ்ட் அட்ராசிட்டி பண்ணால் அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வந்து எழுதி அதை சட்டமாக்கணும்னு வந்து ஒரு முயற்சி நடக்குது. உதாரணத்துக்கு இன்று வரை இந்தியாவில் இல்லை, இப்போ வந்து உருவாக்கணும், பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். அது என்ன ஆகுது, ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா கூடும்போது என்ன பண்ணணும், விவாதத்திற்கு அந்த டாபிக் வரும், விவாதிப்பாங்க, இதில் இதை மாற்றுங்க, இது இந்த மாதிரி இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு சில விவாதங்களுக்கு பிறகு என்ன ஆகும்னா, லோக்சபாவில் ஓட்டிங் நடக்கும், அங்கே பாஸ் ஆகிடுச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகுது. அடுத்தது பிரசிடென்ட் கிட்ட போகும், பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் அது ஆக்டாக மாறுது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பில்லு சிலது லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மணி பில் அது இது லோக்சபாவில் மட்டும்தான் காசு சம்மந்தப்பட்ட பண மசோதா வரும், ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு போகாது. லோக்சபாவுக்கு போயிட்டு அடுத்தது ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணிடுச்சுன்னா பிரசிடென்ட் கிட்ட போகும், பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாருன்னா அது ஆக்டாக மாறுது. சிலது என்ன ஆகும், பில்லு ராஜ்யசபாலே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சில பில் அங்கேயும் வந்து சில எக்ஸம்ஷன் இருக்குது. ஒருவேளை ஆல் இந்தியா சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் அது இதுனா அது ராஜ்யசபாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு இருக்குது. ராஜ்யசபாவுக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு, தென் லோக்சபாவுக்கும் போகுது. 2 அவைகள்லையும் பாஸ் ஆகணும், அவ்வளோதான் கண்டிஷன். 2த்துலேயும் பாஸ் ஆகிடுச்சு, பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் சட்டமாக மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இந்த இடத்துல சட்டம் இயற்றுவது வெறும் பாராளுமன்றமா அப்படின்னு பார்த்தா, பாராளுமன்றம் ஓகேன்னு வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் அது எப்போதான் முழு வடிவம் பெறுதுன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சைன் பண்ணி அண்டர் த வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து அவருடைய சீல் வச்சு சைன் பண்ணாதான். அப்போ ஒரு பாயிண்ட் என்ன தெளிவாயிடுதுன்னு பார்த்தா, சட்டத்தை இயற்றக்கூடிய அந்த முறையில் யாருக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா, பார்லிமெண்ட்டில் மிக முக்கியமான ஆளே ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் என்பவரும் என்ன ஆயிடுறாருன்னா, ஹீ இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். வை டிஸ்கஸ், இதெல்லாம் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. பிரசிடென்ட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஏன் அப்படின்னா, ஏன் சொல்லுங்க சார்? ஏன்னா அவர் தான் சார் ஹெட் ஆஃப் பார்லிமெண்ட். எப்படினாலும் அவர்கிட்ட சைன் பண்ணி தான் பில்லோ இல்லை எந்த இதுவுமே எனாக்ட் பண்ண முடியும் சார். இன்டெக்ரல் பார்ட். அவர்கிட்ட ரியல் பவர் இல்லைனாலும் அவரோட ஆக்ஷன் கொடுத்தாதான் எதுவுமே பாஸ் ஆக முடியுங்கிற கண்டிஷன். அவருடைய அசென்ட் கொடுத்தாதான் என்ன ஆகுது, அந்த இடத்துல பாஸ் ஆகும் என்பதை போல் இருக்கு. அவருக்கு சட்டம் இயற்றக்கூடிய அவையில் கண்டிப்பாக மிக முக்கியமான பங்கு இருக்குது என்கிற காரணத்தினால்தான் இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னா, வை இஸ் த பிரசிடென்ட் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அடுத்தது பார்த்தா ஆர்கனைசேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட். ஃபஸ்ட்டு எது இருக்குது இந்த இடத்துலன்னு பார்த்தா, கண்டிப்பாக பிரசிடென்ட் தான் இருக்கார், ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். அந்த தெளிவு இருக்கணும். நம்ம சும்மா என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இதை மட்டும் பேசிடக்கூடாது. இது அந்த ராஜ்யசபா லோக்சபா அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா ஃபஸ்ட்டு பேசுவோம், அடுத்தது லோக்சபா
லோவர் ஹவுஸ் பற்றி வந்து பேசுகிறோம். இந்த இதுலேயும் பார்த்தா காம்போசிஷனில் வந்து லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட்டுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு வந்து தெளிவாக புரியுது. பட் ஆர்டராக போனோன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டை பேசிட்டு, ஏன்னா அவர் சைன் பண்ணாதான் அப்படின்னு இருக்கும்போது அவருடைய அதிகாரம் தான் அந்த இடத்துல வந்து செல்லுபடியாகுது. இவர்கள் பாஸ் பண்ணிட்டாலும் அவர் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அதன் காரணமாக என்ன பண்ணுறோம், சரி பிரசிடென்ட்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அது புக்கில் இருக்கட்டும் இல்லாமல் போட்டும், உங்கள் புக்கில் தப்பாக இருந்தாலும் அதை பற்றிலாம் இது பண்ண வேணாம். இந்தியாவை பொறுத்தவரை சட்டம் இயற்றக்கூடியது தான் பார்லிமெண்ட். ஆனால் லோக்சபா ராஜ்யசபா மட்டும் சட்டம் இயற்ற முடியாது. அங்கே யாரும் தேவை, பிரசிடென்ட்டும் தேவை. அதன் காரணமாக ஹீஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன்? He must be a citizen of India, must be 35 years of age or older. குறைந்தபட்சம் 35 வயது இருக்கணும். கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இப்போ இதுலேயும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது யூஎஸ்ஏல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி எ பார்ன் சிட்டிசன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே பிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூஎஸ்ஏவுடைய பிரசிடென்ட் ஆக முடியும். சில இதிலெல்லாம் காண்பிப்பாங்க படத்துலலாம், அண்ணன் உங்கள் அறிவுக்கு நீங்கள் வந்து அமெரிக்காக்கே ஜனாதிபதி ஆக வேண்டிய ஆள் அப்படின்னு எல்லாம் பிட்ட போடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு அந்த யூஎஸ்ஏக்கு வந்து ஜனாதிபதி ஆக முடியுமா அப்படின்னா, இன்றைய தேதிக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நான் போயிட்டு அங்கே வந்து க்ரீன் கார்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு யூஎஸ்னெல்லாம் ஆக முடியாது, பிரசிடெண்ட் ஆக முடியாது. ஆனால் இங்கே என்ன கிடையாது, பார்ன் சிட்டிசன்னு கிடையாது. இப்போ ஒரு வேளை என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க இருக்காங்க, சோனியா காந்தி அம்மையார் இருக்காங்க. அவர்கள் வந்து பூர்வீகம் இட்டாலி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்தியனாகவே வாழ்ந்துன்னு இருக்காங்க. பை நேச்சுரலைசேஷன் இங்கே வாழ்ந்து இங்கே கல்யாணம் பண்ணி சிட்டிசன்ஷிப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க. அவர்களும் என்னதான் இன்றைய தேதிக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு அது இதுன்னு ஈர்க்கப்பட்டு இங்கேயே வந்து அதுக்கு சில கிளாஸஸ் இருக்குது சிட்டிசன்ஷிப் பற்றி கடைசியாக பார்க்கலாம். பாயிண்ட் இவ்வளோ தான், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருத்தல் வேண்டும். ஒருவேளை நெல்சன் மண்டேலா இப்போ இந்த பீரியடில் வாழ்ந்து இங்கே என்ன பண்ணிட்டாரு, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு. அவர் வந்து இங்கே இது ஆக முடியுமா, பிரசிடெண்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக அவர் ஆக முடியும். அடுத்தது பார்த்தா மஸ்ட் பி 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். குறைந்தபட்சம் 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அப்படி பார்த்தா 36ல இருந்து தான் சாத்தியம். மஸ்ட் பி குவாலிஃபைட் டு பிகம் ஏ மெம்பர் ஆஃப் லோக்சபா பட் ஷுட் நாட் பி எ மெம்பர். லோக்சபாவுடைய மெம்பர் ஆவதற்குன்னு சில தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகள் அவருக்கு இருத்தல் வேண்டும். ஆனால் லோக்சபாவுடைய மெம்பராக இருக்கக்கூடாது. லோக்சபாவுடைய மெம்பர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யார் லோக்சபா மெம்பர், கனிமொழி லோக்சபா மெம்பரா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பிரசிடெண்ட் ஆஃப் எலெக்ஷன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா லோக்சபாவுக்கு மெம்பராக இருக்காங்கன்னா ஷி ஆல்சோ ஹேஸ் குவாலிஃபிகேஷன் டு பிகம் பிரசிடெண்ட். இப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக லோக்சபா மெம்பராகவும் இருந்துன்னு பிரசிடெண்ட் எலெக்ஷன்லேயும் நான் நிற்கிறேன் அப்படின்னு போனால் அங்கே என்ன ஆகிடும், ரிஜெக்ட் ஆகிடும். அவர்களுடைய அந்த பேப்பரே என்ன பண்ணி விட்டுடுவாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கீங்க, அதன் காரணமாக கொடுக்க முடியாது. இதுதான் இங்கே வந்து இந்த பொருள். மஸ்ட் நாட் ஹோல்ட் அன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். ஏற்கனவே ஆதாயம் தரும் பதவிகளில், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ஆதாயம் வருமானம் சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு பதவி என்னவா இருக்கக்கூடாது, சென்ட்ரலோ ஸ்டேட்டோ அல்லது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ₹1 கூட அரசாங்கத்தினுடைய காசு நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னா யூ கான்ட் பிகம் பிரசிடெண்ட். நான் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன், நான் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அரசாங்கத்தினுடைய எந்த விதமான காசு ₹1 உங்ககிட்ட வந்துடுச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, இப்போ லோக்சபாவுடைய மெம்பராகவும் இருக்கேன், நானே என்ன பண்ணுறேன் பிரசிடெண்ட்டாகவும் போய் உட்கார்றேன்னா நான் எந்த பணியை பார்ப்பேன், லோக்சபாவுடைய பணியை ஒழுங்காக பார்ப்பேனா அல்லது பிரசிடெண்ட்டுடைய பணியை ஒழுங்காக பார்ப்பேனா? என்ன ஏதுன்னா இங்கே பவர்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆகும்போது என்ன ஆகும்னா அது பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சாத்தியம். அல்லது இவரே என்ன பண்ணுறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறவரே நிற்கிறாரு, அவரே வந்து பிரசிடெண்ட் ஆயிட்டாரு. இவருக்கு பிரசிடெண்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் வந்து சிஜேஐ அப்படின்னு பார்க்குறோம்.
சிஜிஐ பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கே பாருங்க அந்த பாயிண்ட்டு, அட்மினிஸ்டர்ஸ் ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ 2 பதவியிலையும் ஒரே ஆள் இருக்காரு. அப்போ என்ன ஆகும், பிரசிடென்ட்டுக்கு இவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். சிஜிஐன்னு ஒரு போர்டு வச்சுட்டு ஒரு போடியம் நிறுத்திட்டு பக்கத்துலேயே பிரசிடென்ட்னு ஒரு போடியம் நிறுத்தணும். சிஜிஐ சொல்லிவிட்டு அவர் ரிப்பீட் பண்ணணும். இங்கே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சிஜிஐயா இவர் நின்றுட்டு இந்தியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் நான் அப்படின்னு சிஜிஐ கிட்ட நிற்கணும். மறுபடியும் அடுத்த போடியம் வாங்கி ஓடி போய் நின்றுட்டு மறுபடியும் அவரே அதை ரிப்பீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே காமெடியாகும். பத்தாததுக்கு பவர் பயங்கரமாக என்ன பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணிடலாம். ஒரே ஆள்கிட்ட அதிகமாக பவர் போய் சேருவதுன்னா கிடையாது. எந்த ஜனநாயகத்திலும் கண்டிப்பாக அது நல்லதில்லை. பயங்கரமாக என்ன பண்ணி விட்டுடலான்னா மிஸ்யூஸ் செய்வது நல்லது. சாரி, மிஸ்யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சாத்தியமாகுது. அதன் காரணமாக தான் இங்கே வந்து நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சுருப்பாங்க. நான் ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறேன், நாமினேட் பண்ணுறேன். நாமினேட் பண்ணிவிட்டு நானே அந்த பதவியிலேருந்து அவரை எடுக்க முடியுமா, அல்லது நாமினேட் பண்ண ஆள் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு போட முடியுமா, ஏன்னா இதெல்லாம் பல கேள்விகளுக்கு மிக தெளிவான ஒரு பதில் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கும். அதாவது இப்போ பக்கத்தில் பார்த்தா பல நாடுகள் வந்து குட்டி குட்டி நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டமே என்ன இருக்குது, பல முறை ஃபெயிலியர் ஆகிருக்கு. பாகிஸ்தானில் பிரச்சனை என்னென்னா, இங்கே மிக தெளிவாக பிரசிடென்ட்டுடைய பவர் என்ன, இந்த இராணுவ தளபதியுடைய பவர் என்ன, இதெல்லாம் இங்கே வந்து கான்ஸ்டியூஷனில் தெளிவாக கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அது கண்டிப்பாக கிளியராக இல்லை. அப்போ தான் என்ன ஆகுது, சிஜிஐ என்ன பண்ணுவார், நான் தான் பெரிய ஆள்னு சண்டை போடுவார். பிரசிடென்ட் ஒரு சைடு நிற்பார், நான் தான் உனக்கு பதவி பிரமாணம் பண்ணேன்னு. இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், நான் பெரிய ஆளுன்னு இருக்கும். சிஜிஐ வந்து பிரசிடென்ட் உன் பதவியை நான் காலி பண்ணுறேன்னு சொல்லுவார். இன்றையிலிருந்து நீ பதவியில் இல்லைன்னு சிஜிஐன்னு சொல்கிறேன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான். இந்த கூத்துக்கள் எல்லாம் இங்கே நடந்து இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் பதவியில் நீ இல்லைன்னு சொல்லுவார். இவர் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், நான் தானே உனக்கு வந்து சிஜேபியில் வந்து உட்கார வச்சேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தானாவே நீ கிடையாது, நீ வெளியே போன்னு சொல்லுவார். நீங்கள் தான் இந்த விளையாட்டு விளையாடுறீங்கன்னு மிலிட்ரி ஜெனரல் என்ன பண்ணுவார், உள்ளே வந்துட்டு மொத்தமாக அத்தனை பேரும் வெளியே போங்க, இராணுவம் இதுக்கு மேலே என்ன பண்ணோம், நாட்டை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இராணுவ ஆட்சின்னு வந்து அமல்படுத்திடுவாங்க. ஏன் அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா, கிளியராக அவர்களுடைய பவர்ஸ் என்ன ஏது என்பது அங்கே வந்து மென்ஷன் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்னா யார், அவருக்கு கீழே தான் கண்டிப்பாக என்ன இருக்குது, முப்படைகளும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. ஹீ இஸ் த என்னது கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்பதெல்லாம், முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி ஆஃப் இந்தியா என்பதெல்லாம் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டதின் காரணமாக இங்கே என்ன பண்ண முடியாது, எந்த பவரும் ஓவர்லேப் பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியமில்லை. மஸ்ட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்சு பிரணாப் முகர்ஜிக்கு அகேன்ஸ்டாக சங்மா நின்னார், மேகாலயாக்காரர். அவர் சங்மா என்ன பண்ணார்னா ஒரு கேஸ் போட்டார். அவர் ஏற்கனவே என்னது எம்பியாக இருந்தார், எம்பியாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். என்ன பண்ணுறாரு, ஃபினான்ஸில் இருந்துனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக பிரசிடெண்ட் எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டார். அதனால என்ன பண்ணுங்கள், அவரது வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள், அவரை வந்து பிரசிடெண்ட் ஆனது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு கோர்ட்டுக்கு போனார். ஆனால் தெளிவாக பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்று காலை அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போயிட்டு அவருடைய பேப்பரை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த பேப்பர் கொடுக்கும்போது அவர் கண்டிப்பாக பதவியில் இல்லை. பதவியில் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகாது, இதை வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை மிஸ்யூஸ் பண்ணார் அப்படின்னு வந்து நம்ம எந்த விதத்திலையும் எடுக்க முடியாது. அவர் ஜெயித்தது செல்லும் என்று கோர்ட் வந்து முடிவு அறிவித்தது. த நேம் ஆஃப் கேண்டிடேட் மஸ்ட் பி ப்ரப்போஸ்ட் அண்ட் செகண்டட் பை அட்லீஸ்ட் 50 எலக்டார். இதை பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். பத்மராஜனா நேற்று ஒருத்தர் பற்றி சொன்னேனே, ரெக்கார்ட் பண்ண ஆள் 160 எலெக்ஷனுக்கு மேலே தோற்று போன ஒரு ஆளுன்னு பார்த்தோம். அவர் சொல்கிறது என்னது, 50 எலக்டார்னா 50 எம்பி 50 எம்எல்ஏ உடைய சப்போர்ட் நான் எப்படி வாங்குவேன், இதில் என்னால் நிற்க முடியல, என்னுடைய பேப்பரும் வந்து அவர்கள் இது பண்ணோம், லிஸ்ட்டில் வந்து என்னுடைய பேரும் வரணும் அப்படின்னு அவருக்கே தெரியும். தோற்று தான் போயின்னு இருக்கும், தோற்று போவதற்கு அவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியுது. அவர் கேட்குறாரு, இப்போ சும்மா போயிட்டு நான் நின்னா எனக்கு ஏதாவது அங்கே வந்து யாராவது ஓட்டு போட போகிறாங்களா, கண்டிப்பாக என்ன அது யூஸ் இல்லை அந்த இடத்துல.
கண்டிப்பாக வந்து எம்பிக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. குறைந்தபட்சம் இத்தனை எம்பி உடைய ஆதரவு இருக்குன்னா நீங்கள் நில்லுங்க என்பது தான் அங்கே இருக்கக்கூடியது. அப்படி பார்த்தா அதிகபட்சமாக 2, 3, 4 பேருக்கு மேலெல்லாம் என்ன பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் நிற்பது வந்து கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதிகபட்சமாக 2 பேர் 3 பேருக்குள்ளேயே என்ன பண்ணிடுவாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து முடிச்சு விட்டுடுவாங்க. இந்த புரிதல் இருக்கா? குவாலிஃபிகேஷன் புரியுதா? அடுத்தது போலாமா சீக்கிரம்? எஸ் சார். 5 பாயிண்ட் எப்போ கேட்டாலுமே தெளிவாக இருக்கணும். இது